இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து அதிமுக, பாஜக கூட்டணி குறித்து இங்கே பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு தான் இருக்கு. பட் இந்த இடத்துல எரியிற நெருப்புல நான் எண்ணெயை ஊத்துறேன் அப்படின்ற மாதிரி அதிமுகவுடைய சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் அப்துல் அப்படின்ற ஒரு நபர் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். அதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஹரிஷ் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். பிரதர், பொதுவாகவே அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியே கிடையாது. அது துரோக கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், திமுக கூட்டணி கட்சிகள்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அது யார் அவர்னா அதிமுகவுடைய சிறுபான்மை இணைச் செயலாளர் அப்துல் அப்படின்ற ஜமாத்தினுடைய தலைவராக இருந்திருக்காரு. அவர் சொல்றாரு, பொதுவாக இஸ்லாமியர்கள் அதிமுக எப்படி ஓட்டு போட மாட்டாங்க, அதனால நான் தான் சொன்னேன், போய் அதிமுக கூட கூட்டணி, பாஜக கூட கூட்டணி வைங்க, நல்லது, நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு சொல்லி நான் தான் சொன்னேன்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்க? அரசியலுக்காக பேசுகிறாரா, இல்லை ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாரா? இல்லை, அவர் சொல்கிற டேட்டா அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் 20% ஆஃப் முஸ்லீம்ஸ் ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணாங்க. கிறிஸ்டியன்ஸ் தரப்புலேருந்து இந்த பெரிய அளவில் ஓட்டுகள் வரல. 2%, 2.5% நம்ம தான் வந்திருக்கு. பட் முஸ்லீம்ஸ் 20% பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு டேட்டாவாக இருக்குது. அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிட்டு விலகிட்டாங்க. ஏடிஎம்கே விலகி தனியாக இவங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி போகிறாங்க. தனியாக போகும்போது 10% அந்த முஸ்லீம் கம்யூனிட்டியுடைய ஓட் பேங்க் குறையுது. ஸோ அப்போ முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபி இல்லாமல் போனாலும் நாங்கள் உங்களுக்கு ஓட் பண்ண மாட்டோங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப பிஜேபி விட்டு எதுக்கு ஏடிஎம்கே போகணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பது தான் அவர் சொல்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அவர் சொல்கிறது உண்மை தான். முஸ்லீம் கம்யூனிட்டி உங்களுக்கு காங்கிரஸ் இருக்கிற எந்த அலைன்ஸில் இருக்காங்களோ அந்த அலைன்ஸுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. 2011 மட்டும்தான் கொஞ்சம் விதிவிலக்காக இருந்தது. மற்ற எல்லா நேரத்துலையும் காங்கிரஸோட எந்த அலைன்ஸ் காங்கிரஸில் இருக்காங்களோ அந்த அலைன்ஸோட போவாங்க. ஸோ அதனால் தப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் பாஜக இருக்காங்களே, அவங்களுக்கு வேணால் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் தேவைப்படாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க வேற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்திய தேசியம் இந்துத்துவான்ற கொள்கையை நோக்கி தான் நாங்கள் பயணிப்போன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த நிலைமையில் அதிமுக எங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களுக்கு வேணான்னு சொல்லி ஒதுக்குறது மறைமுகமாக இந்துத்துவ ஓட்டுகளை டார்கெட் பண்ணி, இந்துக்களை மட்டும் டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு வேணான்னு எங்கேயும் சொல்லலாம். இப்போ அவர் அப்படி தானே சொல்லியிருக்காரு, முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதுதான், ஓட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது கருத்து வேறு. எங்களுக்கு முஸ்லீம்கள் வாக்களிக்கவே வேணான்னு சொல்கிறது வேறு. அவங்க ஏடிஎம்கே தரப்பில் எங்கேயுமே வாக்களிக்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. வாக்களிக்க விரும்புகிறவங்க வாக்களிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. உங்களுக்கு ஜமாத் ஒரு கட்டளை போட்டுருவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் ஜமாத் தரப்புலேருந்து ஒரு கட்டளை வந்துடும். என்ன கட்டளைன்னா, திமுக கூட்டணியை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளைக்கு நடத்திடுவாங்க. திமுக கூட்டணியை ஆதரிக்கணுமா, இல்லை பாஜக கூட்டணிக்கு எதிராக ஆதரிக்கணுமா? திமுக கூட்டணி ஆதரிக்கணுங்கிறது சட்டமன்ற தேர்தலில் ஒரு உத்தரவு வந்துடும். நாடாளுமன்ற தேர்தல்னு போனால் தான் பிஜேபி எதிர்ப்பு எடுக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் டிஎம்கே ஆதரவுன்னு போயிடுறாங்க. அதனால தான் விஜய்க்கு அந்த கம்யூனிட்டியுடைய வாக்குகள்லாம் கொஞ்சம் மாறுபடும் போது உடனே ஜமாத்துலேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்தது. விஜய் முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஜமாத்துலேருந்து. ஸோ அவங்களுக்கு புரியுது முஸ்லீம்ஸ் ஓட்டெலாம் மாறுது அப்படிங்கிறது அந்த ஜமாத் தலைவர்களுக்கே புரியுது. ஸோ அதனால் ஒரு ஜமாத்தினுடைய தலைவராக அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதில் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இல்லாத ஒரு ஓட் பேங்க் வரும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது யூஸ் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு பாஜகவோடு 2021 நீங்கள் போனப்போ 33% வந்தது ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு. ஒரு 3%, 3.5% வித்தியாசத்தில் தான் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, டிஎம்கே கவர்மெண்ட். அப்போ அந்த அலைன்ஸை இன்னும் பெரிய அளவில் நீங்கள் மாற்றி காட்டினீங்க அப்படின்னா அந்த 3.5% ஈக்குவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷனாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் இல்லாத ஒரு ஓட் பேங்கை பார்த்துட்டு நான் அந்த ஓட் பேங்க் கிடைக்கும்னு ஒரு நினைப்பிலே போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த ஓட் பேங்க் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கூட்டம் அப்படின்றது செங்கோட்டையன், அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களோட தலைமையில் நடந்த கூட்டம். பொதுவாகவே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்குன்னு இங்கே இருக்கிற ஊடகங்கள் சில விஷயத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இப்போது பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தாங்களா, இல்லை நிர்மலா சீதாராமனை சந்தித்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் கொடுத்த அழுத்தமா? இல்லை, உங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி முதல்ல அதிமுக தாவேக கூட்டணி அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருந்தது. பட் தாவேக்கா அவங்க கேட்குற சீட் நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் பிஜேபியோட போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடுத்த முடிவு தான் அது.
அந்த முடிவுக்கு வந்து எஸ்பி வேலுமணி கூடுதல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் இது. இதில் வந்து செங்கோட்டையன் அவருடைய கருத்து என்னன்னா, பாஜகவோட போகிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. அவர் எங்கேயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராலாம் இல்லை. ஊடகங்கள் கட்டமைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வந்து செங்கோட்டையன் இருக்கார். எங்கே எடப்பாடி பழனிசாமி பேரையும் சொல்ல மாட்டேங்கிறார். நீங்கள் பேரை சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி தான் வந்து இப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் எடப்பாடியான்னு பேசிகிட்டு இருக்காரு செங்கோட்டையன். அடுத்த 2026 ஆட்சியில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக அரசாங்கம் இப்போ தான் சமீபத்தில் 3 நாளைக்கு விட பேசினார். இவங்க ஒவ்வொரு நாளும் கட்டமைக்கிறாங்க, திமுகவுக்கு சாதகமான அந்த கட்டமைப்பை வந்து உருவாக்கணும்னு ஊடகங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக. ஸோ அதில் வந்து செங்கோட்டையனை வந்து ஒரு பகடக்காய் மாதிரி பயன்படுத்த நினைக்கிறாங்க. பட் அது நடக்கலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போயே ஒரு பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்னா, அது எஸ்டிபி அவங்கள கூட்டணியாக வச்சிருக்கும் போது என்ன சொன்னார்னா, நாங்கள் அடுத்த இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி போக மாட்டோம்னு சொன்னார். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜக வேணான்ற ஒரு மனநிலை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் செங்கோட்டையனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் இவர் போயிட்டு கூட்டணி வச்சிருக்காரு. இல்லைனா ஒருவேளை வழக்குகள் சந்திக்க நேரும், இல்லாட்ட கைதுகள் பண்ண கூடிய சூழல் ஏற்படும். செந்தில் பாலாஜிக்கு நடந்தது, இன்னைக்கு ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்றது நாளைக்கு நமக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பயந்து போய் அங்கே போயிட்டு சேர்ந்துட்டாரா? இல்லை, உங்களுக்கு டீப் சவுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்களில் வந்து அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி அவசியம். அங்கே வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க்கையும் சரி, அங்கே இருக்கிற முக்குளத்து சமூகம், மற்ற நாடார் சமூகத்துடைய வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பா ராகுல் எதிர்ப்பா அப்படிங்கிற ஒரு மையத்தில் தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து மோடி ஆதரவுங்கிற இடத்துக்கு அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ்லாம் மாறி இருக்குங்கிறதுனால அதிமுகவுக்கு அங்கே வெற்றி தேவை அப்படின்னா ஒரு அலைன்ஸ் வேணும். அப்போ அந்த தொகுதிகளில் அந்த மாவட்டங்களில் எந்த அலைன்ஸ் வந்து அதிக அளவில் வாக்குகள் வாங்கியிருக்குன்னு பார்த்தா என்டிஏ. ஸோ அப்போ என்டிஏவோட போகிறதுல தப்பு இல்லை. என்டிஏவோட போனால் சவுத்தில் வந்து டீப் சவுத்தில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி கொங்கு வேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா க்ளீன் ஸ்வீப் அடிக்க முடியும். ஏன்னா 6 தொகுதி 7 தொகுதி ஏடிஎம்கே அடிப்பாங்க, 3 தொகுதி 4 தொகுதி வந்து டிஎம்கே அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டு இவங்களோட போனால் என்ன பாசிபிலிட்டி, அவங்களோட போனால் என்ன பாசிபிலிட்டிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக கேல்குலேஷன் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வந்து திமுக தரப்புலையும் இல்லை வந்து ஊடகங்களும் வந்து ரொம்ப மதிப்பு குறைஞ்சு பார்த்துட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம சர்வே இப்போ நாங்கள் எடுத்த சர்வேயை கொண்டு போய் கொடுத்ததுக்கே வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கம்யூனிட்டி நம்மளுக்கு இவ்வளோ தான் ஓட் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா, இவங்க இவ்வளோ கம்யூனிட்டி நம்மளுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்கன்னு காட்டியிருக்காங்களே இந்த சர்வேயில், இது என்ன காரணம், என்ன ரீசனுங்கிறது தான் ரொம்ப துருவி கேட்டிருக்காரு கேள்விகள்லாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாரு, அரசியல் களத்தை ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாரு, ரொம்ப கவனமாக தான் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறாருன்னு பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்கே யாரோட போனால் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதில் வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. இப்போ கட்சியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் அவர் வந்து பாஜக கூட கூட்டணி போயிருக்காரு, அப்படி தானே? உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக இருந்தப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, பாஜகவுக்கு வந்து ஒரு ஓட் பேங்கை காட்டணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தது. ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம வந்து ஓட் பேங்க் பெரிய அளவில் ஓட் பேங்க் காட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பயணித்தார். அந்த ஓட் பேங்க் காட்டினாங்க. 11%ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் வந்து அந்த ஓட் பேங்க் வந்து அப்படியே வந்து அசம்பிளி எலெக்ஷனில் தனியாக போனால் பாஜகவுக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ பாஜகவுக்கும் அதிமுக தேவைப்படுது, அதிமுகவுக்கும் பாஜக தேவைப்படுது. அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுறோங்கிற அந்த ஒரு இடத்துல தான் கூட்டணி அமைஞ்சிருக்கே தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கட்சியை காப்பாற்றிட்டு தான் இருக்கார் இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் வந்து யாரெல்லாம் உள்ளே சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் உள்ளே சேர்க்குறாரு, யாரெல்லாம் வந்தால் கட்சி இல்லாமல் போயிடும் நினைக்கிறாரோ அவங்களெல்லாம் ஒதுக்கி தான் வச்சுருக்காரு. இப்போ வரைக்கும் என்டிஏல இருக்கேன்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. பட் ஸ்டில் வந்து ஏடிஎம்கேக்குள்ளே வருவீங்களான்னு ஊடகங்கள் கேட்கும்போது ஏடிஎம்கேக்குள்ளே டிடிவி தினகரன் அவர்களே ஓபிஎஸ் அவர்களே சேர்க்கறதுக்கான இடமே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் கட்சிங்கிறது வேற, அலைன்ஸுங்கிறது வேற. இல்லை, கரெக்ட் தான். ஆனால் டிடிவி மேலே போடப்பட்ட வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கியிருக்காரு. அதான் உங்களுக்கு அலைன்ஸுக்கு போயிட்டாரோ. உங்களுக்கு அலைன்ஸுங்கிறது வேற, கட்சிங்கிறது வேற. அலைன்ஸில் வந்து டிடிவி இருக்கலாம், அமமுக இருக்கலாம். அமமுக இருக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2% 2.5% ஓட் பேங்க் இருக்குது. இந்த 2.5% ஓட் பேங்க்கு கூட நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் பாசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.
அதே மாதிரி தேமுதிகவையும் கூட்டணிக்குள்ள தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா தேமுதிகவுக்கு அதிமுக துரோகம் பண்ணிருச்சு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. கிடையாதுங்க. ராஜ்யசபா சீட் கொடுக்கல, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, சொன்ன கொடுத்த வாக்கை மீறிட்டாங்க, கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. பிரேமலதா அவர்கள் இப்போ வரைக்கும் எங்கேயா சொன்னாங்களா அதிமுக துரோகம் பண்ணி? ஆனா சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து இதுவாக தானே இருக்கு. சமூக வலைதளங்களில் 1000 பேர் 1000 விஷயம் பேச தான் செய்வாங்க. இன்னைக்கு கூட அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாங்கள் எதிராக தான் நிற்போம், அதிமுகவுக்கு நாங்கள் ஓட் பண்ண மாட்டோம், நோட்டாக்கு தான் ஓட் பண்ணுவோம். நீங்கள் நோட்டாக்கு ஓட் பண்ணுறதும் திமுக வந்து ஆட்சி கட்டில் அமர்த்துறதுக்கு முயற்சிக்கிறதும் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். அது தூக்குறதுங்கிறது ஒன்று. ஆமாம், அண்ணாமலையே இதை விரும்ப மாட்டார். ஆனால் அண்ணாமலையோடைய ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க வந்து அதிமுகவுக்கு நாங்கள் ஓட் பண்ண மாட்டோம், நோட்டாக்கு தான் ஓட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ திமுகவை மறைமுகமாக ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போது அவங்களுடைய தேசியத்தில் நிலைப்பாட்டிலிருந்து அவங்க மாறுபட்டு போகிறாங்க. அண்ணாமலைக்கு வந்து தேசிய நிலைப்பாடுகள் ஜாஸ்தி. அவர் வந்து பிஜேபி வளரணும்னு நினைக்கிறாரு, பிஜேபி அசம்பிளிக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிறாரு. அசம்பிளிக்குள்ளே பிஜேபி நுழையணும்னா ஒரு பெரிய அலைன்ஸ் வேணும், கிராண்ட் அலைன்ஸ் வேணும். தனியாக நின்று போக முடியாது அசம்பிளிக்குள்ளே. 4 எம்எல்ஏக்கள் நாங்கள் அப்படியே தக்க வைப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் தக்க வைக்கணும்னாலும் உங்களுக்கு அலைன்ஸ் தேவை. நீங்கள் வந்து தனியாக நின்னீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கிடைப்பார். நாகர்கோவிலில் காந்தி அவர்கள் ஒருத்தர் தான் ஜெயிப்பார், வேறு யாரும் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. நயினார் நாகேந்திரன் அவர்களே வந்து ஓட் ஸ்பிளிட்டில் தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது தனியாக நின்னாருன்னா. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த 4 எம்எல்ஏவை 20 எம்எல்ஏவோ இல்லை 25 எம்எல்ஏவோ நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னா ஒரு அலைன்ஸ் தேவை. அதில் அண்ணாமலை தெளிவாக இருக்கார். அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் சில பேர் தவறான வாதங்களை வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சமூக வலைதளத்தில் தான் அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அண்ணாமலை சப்போர்ட்டரா இல்லை வார் ரூம் கைஸா? வார் ரூம்னு நான் சொல்ல மாட்டேங்க. வார் ரூம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. வார் ரூம் இருக்குங்கிறது அவங்களுடைய கிளைம். பட் எனக்கு என்னை பொறுத்தவரை நான் வார் ரூம் சொல்ல மாட்டேன். அண்ணாமலையோடைய ஆதரவாளர்கள்னு தங்களை சொல்லிக்கிறாங்க. அதில் பெரும்பான்மையான ஆதரவாளர்கள் கூட்டணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து மாற்றினதுனால அந்த கூட்டணி பிடிக்கலை அப்படிங்கிறாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு பிஜேபியுடைய மாநில தலைவர் மாற்றி தான் ஆகணும். அது அவங்களுடைய ஒரு இது சட்டமாக இருக்குது பிஜேபிலேயே. அப்படி இருக்கிறப்போ ஒரே தலைவரை மறுபடியும் போட முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் மாற்றிருக்காங்க. 2வது அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த அலைன்ஸ் இன்டாக்டாக போகணும் அப்படின்னா ஒரு தலைமை மாற்றம் தேவையாங்க அப்படின்னு பாஜக தலைவர்கள் நினச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் மாற்றிருக்காங்க. அண்ணாமலை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறவர்கள் இவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 4 எம்எல்ஏ வந்து 20-25 மாற்றணும்னு நினைக்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் டார்கெட்னு. இப்போ அதுக்கேற்ற மாதிரியே வந்து சவுத் சங்கர் ஏதோ வீடியோவில் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். 25 சீட் வந்து அதிமுக வந்து பாஜக கொடுக்க போகிறாங்க. இல்லை, உங்களுக்கு 25 சீட் கொடுப்பாங்கிறது வேறு. நான் 25 எம்எல்ஏஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலை என்னங்கிறேன். 25 எம்எல்ஏ கிடைக்கணும்னா 40 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணணும் பிஜேபி. குறைஞ்சது 30 to 40 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணாதான் 25 எம்எல்ஏ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச 40 வரைக்குமே கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். பிஜேபிக்கா? ஆமாம், அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா? அப்போ கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடுத்துட்டா அதிமுக ரொம்ப சொற்பமான தொகுதியில் 64 சீட் வரைக்கும் என்டிஏக்கு கம்ப்ளீட்டாக என்டிஏ கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சீட்டில் ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தகவல். தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க, டிடி தினகரன், பாமக என்டிஏல இருக்காங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை. என்டிஏல இருக்கோங்கிறாங்க. எங்க என்டிஏவே வந்து அதிமுக முன்னிறுத்தி தான் செயல்படுது. கரெக்ட். அப்புறம் அதிமுக அவங்க தான் சீட் கொடுக்கணும். உங்களுக்கு என்டிஏல வந்து பாமக இருக்காங்க, அமமுக இருக்காங்க. அமமுகவுக்கு வந்து அதிமுக வந்து சீட் பிரித்து கொடுக்க முடியாது. அது வந்து கொள்கை முரண்பாடுகளில் இருக்குது 2 கட்சிகளும். அப்படி இருக்கிறப்போ பிஜேபி கொடுக்குற சீட்டில் இருந்து அவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்க. அது மாதிரி 64 சீட்டை என்டிஏ போய் பிரிச்சுக்கோங்க. அதுதான் 60லேருந்து 64 சீட்டை என்டிஏக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சீட் ஷேர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. அதுதான் வந்து பேசப்பட்டிருக்குங்கிற மாதிரி எனக்கு தகவல். தனித்தனியாக நாங்கள் பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தகவலும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். பிஜேபி அவங்க பிரித்து கொடுத்தது போக எவ்வளோ சீட்ஸ் அவங்களுக்கு இருக்கோ அதில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன பொறுத்தவரை 40 சீட் வரைக்கும் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த 40 சீட் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் 32 சீட் எதுங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த 32 சீட்டுக்கான வேட்பாளர்கள் யார் யாருங்கிறது நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சுன்னு நான் பார்க்குறேன். அண்ணாமலை கோயம்புத்தூர் வடக்கில் கண்டெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது அவர் இப்போது யூஎஸில் இருக்கார். அவர் வந்தால் தான் தெரியும். ஏன்னா நானே 2-3 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அண்ணாமலைக்கு. இப்போ வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல, பார்க்கல, அந்த மெசேஜ் நான் பார்க்கல. இந்தியா வந்தால் தான் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் களமிறக்கணுங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க. பிஜேபி தரப்புலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய அவங்க திட்டமிடல் நிறைய இருக்குது. 40 சீட்ஸ் அவங்க எய்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை 60-64 சீட்ஸ் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்லேருந்து என்டிஏ கொடுத்தாங்கன்னா 24 to 25 சீட்ஸ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 30 to 40 சீட்ஸ் வரைக்கும் இவங்க கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ரைட். பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்து எந்த மாதிரியான அரசியல் நிகழ்வு நடக்க போகுது, அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி கூட்டணி அமையுமா இல்லையா அப்படிங்கிறத எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நன்றி.